जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादि सेविदं कपित्त जम्बू पलसार पक्षिदं उमासुदं शोक विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपंकजं महागणपति तुணை கொண்டு नव கோள்களின் துணை கொண்டு மாதா பிதா துணை கொண்டு इष्ट देवता कुल देवता नक्षत्र देवता प्रार्थना देवता पितृ देवता துணை கொண்டு இந்த வார ராசி பலன்கள் வாசிக்கப்படுகிறது. இந்த வார ராசி பலன் என்று சொல்லும் பொழுது 15ஆம் தேதி முதல் ஜூன் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை எப்படி இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரையில் நம்மளுடைய ராசி பலன்கள் நமக்கு எப்படி இருக்கும், நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, இந்த வாரத்தில் நம்ம எப்படி இருக்கணும், என்னென்னலாம் நமக்கு ப்ளஸ்ஸு எதெல்லாம் நமக்கு மைனஸ்ஸு, நம்ம என்னென்னலாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கும், 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரையில் எப்படி இருக்கும். நிறைய சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய நேரம், நிறையா சவால்கள் இருக்கும். நம்பிக்கை அதிகரிக்கும், ஏதாவது ஒரு விஷயம் செய்யும்போது அதில் நம்பிக்கை அதிகரிக்கும். எந்த ஒரு முயற்சியும் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. உங்கள் முயற்சிகள் மெதுவாக முன்னேறும். சில நேரங்களில் முடிவெடுக்க தயக்கம் இருக்கும், செய்யலாமா வேண்டாமா, மகர ராசி பொறுத்தளவுக்கு இப்போ செஞ்சால் நல்லா இருக்குமா, எப்போ செய்யலாம், ஒரு தயக்கம் இருக்கும். ஆனால் வார முடிவில் தெளிவாக நல்ல முடிவுகள் எடுக்க வாய்ப்புகள் உள்ளது. வேலைக்கு செல்லும் மகர ராசிக்காரர்களுக்கு அதிக பொறுப்புகள், அதற்கேற்ற வெற்றியும் உங்களுக்கு உண்டு. இப்போ நான் சொல்கிறது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. மகர ராசி, திருவோண நட்சத்திரம் மகர ராசி, உத்திராட நட்சத்திரம் மகர ராசி இருக்குது, அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி இருக்குது, உண்டு. இதில் அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தன்னை மிகப்படுத்திக்கலன்னா அவங்களுக்கு தூக்கம் வராது. அதே போல் வேலை தேடுபவர்களுக்கு புதிய வாய்ப்பு தோன்றும். தொழிலில் புதிய முதலீடு செய்ய நினைப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். பங்கு சந்தை தொடர்பான லாபம் குறைவு, சற்றே காத்திருக்க வேண்டும். குடும்பம் மற்றும் உறவுகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது குடும்பத்தில் முன்னாள் பிரச்சனைகள் தீரும். இதுக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னு சொன்னால் இந்த வாரத்தில் சுமூகமாக பேசி நல்ல முடிவு எடுப்பீங்க. குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை ஏற்படும். பெரியவர் ஒருவரின் உடல் நலம் சீராகும். திருப்தியும் குடும்பத்தில் சந்தோஷமும் இருக்கும். வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் வீட்டில் பெரியவங்க யாராவது ஒருவர் இருந்தால், பெரியவர்கள் பெரியோர் யாராவது பெரியவர்னு கூட சொல்லலாம் இருந்தாங்கன்னு அவங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். சொத்து விவகாரத்தில் முன்னேற்றம் வரும். விவாகரத்து தொடர்பான செய்திகள் வராது. அதே போல் புதிதாக சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கேஸ் பதிவு பண்ணணுன்னே பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் பார்த்துருங்க. காதல் வாழ்க்கை சிறப்பாக அமையும். புதிய உறவுகள் ஆரம்பிக்க வாய்ப்பு உண்டு. திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவியுடன் நேரம் செலவிட ஒரு சந்தர்ப்பம் இருக்கணும். அதாவது கணவன் மனைவி இருக்கிற 2 பேருமே வேலைக்கு போகிறீங்க, எப்போயாவது ஒரு 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 உங்களுக்குன்னு ஒரு மணி நேரமாவது ஒரு சந்தர்ப்பத்தை, 1 மணி நேரமாவது ஒரு சந்தர்ப்பத்தை ஒதுக்கி நீங்கள் இப்போ இந்த வாரமெல்லாம் வேலைக்கு போகிறீங்க வரீங்க, டயர்டாக இருப்பீங்க. ஆனால் உங்களுக்குன்னு நீங்கள் பேசக்கூடிய ஒரு சில விஷயங்கள்னு சொல்லும்போது ஒரு மணி நேரமாவது ஒரு சந்தர்ப்பத்தை ஒதுக்கி அந்த மாதிரி ஒரு பேசுகிறது நல்லது. சிலருக்கு திருமண பேச்சு உறுதியாகும். சில பேருக்கு நல்ல மேரேஜ் பண்ணணும், சில விஷயங்கள் இது பண்ணணும்னா அதெல்லாம் நல்லபடியாக முடியும். மூட்டு வலி, தூக்கமின்மை, பசி குறைவு இதெல்லாம் வரலாம். பசிக்காது, பசி எடுக்காது, சாப்பிட முடியாது, இதெல்லாம் உண்டு. வேலை அதிகமாக இருப்பதால் உடலை ஓய்வுபடுத்துவது அவசியம். உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. மகர ராசிக்கு உங்கள் உடம்பையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் பொண்ணு, உங்கள் பிள்ளைங்க, உங்கள் கணவர், உங்கள் எல்லாரையும் நீங்கள் பார்த்துக்க முடியும். வேலை 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 வேலைன்னு போயிட்டு இருந்தால் மற்றது என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம், பார்த்துக்கோங்க. அதே போல் சுத்தமான நல்ல இந்த தண்ணி குடிக்கும்போது கூட பார்த்திங்கன்னா ஜீரக தண்ணி, துளசி நீர் அந்த மாதிரி குடிக்க பழகிக்கோங்க. வியாழக்கிழமை குரு பகவான் கோவிலுக்கு போய் மஞ்சள் நிற புஷ்பம் சாற்றி அர்ச்சனை செய்யவும்.
ஓம் ஸ்ரீ குரவே நமஹா, ஓம் ஸ்ரீ குரவே நமஹா அப்படின்னு சொல்லுங்கள். 27 முறை சொல்லுங்கள். தவறாமல் ஒரு நாளாவது, அதாவது உங்களுக்கு நேரம் கிடச்சிதுன்னா என்னைக்காவது ஒரு நாளாவது, விவசாயிகள் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் விவசாயி வேலை செய்கிறாங்க, மகர ராசியில் இருக்கக்கூடியவர் விவசாயி யாராவது வேலை செய்கிறாங்க, விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் போய் ஒரு வேலையாவது சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வாங்க. அவங்க விவசாயிகள் எந்த அளவுக்கு முக்கியம் நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறது கிடையாது. அவங்களுக்கு உங்கள் கைனாலும் ஒரு வேலையாவது சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். தவறாமல் செய்யுங்க. லக்கி நம்பர் 4, தட்சிணாமூர்த்தி வழிபாடு நிறையா பண்ணுங்கள். வெள்ளை பூ கொண்டு குரு பகவானை வழிபாடு செய்தால் நல்லது. வெள்ளை தாமரை பூ கேள்விப்பட்டிருக்கிற தட்சிணாமூர்த்திக்கு சாத்தி பண்ணினா நல்லது. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஒரு சில சொற்கள் அப்படின்னு நான் சொல்லணும்னு நினச்சேன்னா, நிதானமாக செயல்படும் ஒருவர் எப்பொழுதும் வெற்றி பெறுவார். இந்த லைனை மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. எப்பொழுதுமே ஒரு சில பலன்கள் நான் சொல்லும்போது சில விஷயங்கள் நான் சொல்லுவேன். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்கிப் பண்ணாமல் நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிதானமாக செயல்படும் ஒருவர் எப்பொழுதும் வெற்றி பெறுவார். அவங்ககிட்ட என்றைக்குமே அந்த சக்ஸஸ்னஸ் அப்படிங்கிறது எப்போதுமே இருக்கும். மாணவ மாணவிகள் நல்லா படிப்பாங்க. அதே போல் கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வெளியில் வரக்கூடிய சூழ்நிலைகள் வரும். நிறைய கமிட்மெண்ட்ஸ் வச்சுக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்களை சமாளிங்க. வேலையில் இருக்கக்கூடிய பெண்கள் கவனமாக கரெக்டாக பார்த்து போயிட்டு வாங்க. அதாவது ஹெல்த் செக்கப் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக பண்ணுங்கள். எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். வாழ்த்துக்கள்.